இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது டாபி சீரிஸோட 4வது படம். இந்த படத்தோட பேர் வந்து த கர்ஸ் ஆஃப் த ஜின். இது வந்து 2014 வந்திருக்கு. அண்ட் இதுவுமே ஒரு ரியல் ஸ்டோரியை பேஸ் பண்ணி வந்த கதையாக தான் இருக்குது. அண்ட் ஜின்னா என்னன்னு தெரியாதவங்களும் அண்ட் டாபி தேர்ட் பார்ட் பார்க்காதவங்களுக்கும் லிங்க் வந்து கமெண்டில் வந்து ஃபர்ஸ்ட் கமெண்டாக பின் பண்ணி வைக்கிறேன். மறக்காம போய் பார்த்துட்டு வந்துட்டு அப்புறமா இதை பாருங்க, உங்களுக்கு இன்னும் பெட்டராக புரியும். டாக்டர் கிட்ட வந்து ஒரு நபர் வந்து ஒரு மர்மமான வில்லேஜை பற்றி திருப்பி கேட்குறாரு. அதுக்கு அந்த டாக்டர் வந்து சொல்ல மறுத்துட்டு அதுக்கு பதிலாக ஒரு வீடியோ பாருங்க, இது வந்து டாக்டர் எடுத்தது அப்படின்னு சொல்லி ரெக்கமெண்ட் பண்ணி காமிக்கிறாரு. அண்ட் அந்த வீடியோவில் இருக்கிறது தான் படம் ஆரம்பிக்குது. அண்ட் இவங்க தான் இந்த படத்தோட ஹீரோயின். அண்ட் இவங்க வந்து ஒரு சைக்காட்ரிஸ்டாக இருக்காங்க. இவங்களுக்கு சுத்தமாக இந்த சூப்பர் நேச்சுரல் பேய் பிசாஸ் மேலே கொஞ்சம் கூட பிலீஃபே இல்லை. இவங்க இந்த பக்கம் இருக்கும்போது இன்னொரு சைடு வந்து ஒரு எக்ஸாசிசம் பண்ணுற ஒருத்தரை காமிக்கிறாங்க. அவர் ஒரு முஸ்லீம். இந்த எக்ஸாசிசம் தான் வந்து இந்த பிலீஃபே இல்லாத டாக்டர் வந்து வீடியோவாக எடுத்துட்டு இருக்காங்க. அதில் வந்து ஒரு பொண்ணுக்கு வந்து ஜின் வந்து பிடிச்சிருக்கு. அந்த பொண்ணுக்கு வந்து இவங்க வந்து எக்ஸாசிசம் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க வந்து படத்தோட ஹீரோயினாவும் அவர் வந்து ஹீரோவாகவும் வச்சுக்கலாம். ஏன்னா மெயின் கேரக்டர்ஸ் இவங்க 2 பேர் தான். அண்ட் இதெல்லாம் வந்து இந்த டாக்டரும் வந்து வீடியோ எடுத்துட்டு இருக்காங்க. அந்த டைமில் வந்து அந்த பொண்ணுக்கு வந்து அது ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக மாறி சுற்றி இருக்கவங்கலாம் தள்ளி விடுற அளவுக்கு போய் பயங்கரமாக எல்லாரும் கெட்ட வார்த்தையில் கத்திக்கிட்டு இருக்கா. இப்படியே இருக்க அவள் வந்து திடீர்னு பார்த்தா ஒரு இருட்டு ரூம்குள்ளே போகிறா. அண்ட் இங்கே வந்து இந்த எக்ஸாசிசம் பண்ணுறவரும் உள்ளே போகிறாரு. போய் அந்த பொண்ணு மேலே அப்படியே ஒரு கருப்பு துணியை போட்டு போத்தி அவளை எதையோ ஒன்று வாமிட் பண்ண வைக்கிறாரு. என்ன வாமிட் பண்ண வச்சிருக்காருன்னு பார்த்தா அது ஒரு மாதிரி சிகப்பு அண்ட் கருப்பு கலர் மிக்ஸ் ஆன ஏதோ சத துண்டு மாதிரி இருக்குது கொஞ்சம் முடியோட. அண்ட் அவர் அதை எடுத்ததுக்கப்புறம் அந்த பொண்ணு மறுபடியும் நார்மல் ஆகிறா. அவள் கண்ணெல்லாம் செவந்து போய் பல்லெல்லாம் கரைஞ்சிக்கிட்டு இருந்துச்சு. அண்ட் அதெல்லாம் நார்மல் ஆகி மறுபடியும் மனுஷி மாதிரி ஆகிறா. அண்ட் வீட்டில் இருக்கவங்களாம் இவருக்கு தேங்க்ஸ் சொல்லி அனுப்பிடுறாங்க. அண்ட் இதோட அந்த சீன் கட் ஆகுது. இந்த நம்பிக்கையில் அந்த டாக்டர் வந்து அவங்க கிட்ட வந்துட்டு இந்த மாதிரி நீங்களே வந்து உங்கள் பாக்கெட்டில் ஒன்று வச்சு ஒழிச்சு வச்சுட்டு அந்த கருப்பு துணியை போடுற கேப்பில் இதை எடுத்து அதை வச்சுட்டு இவங்க தான் துப்பினாங்கன்னு சொல்லி காமிக்கிறீங்க. இது எல்லாமே ட்ராமா செட்டப்னு சொல்லி அவர் முன்னாடி அவரை பற்றி தப்பாக உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அதுக்கு அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த மாதிரி ஜின்களுக்கு வந்து இருட்டா இருக்க இடங்கள் மட்டும்தான் அதுவால வெளியவே வர முடியும். அண்ட் அது அப்படி வெளியே வந்துச்சுன்னா தான் அது என்ன உள்ள வச்சிருக்கோ அது துப்பும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அண்ட் அதுக்கு சுத்தமாக டாக்டருக்கு நம்பிக்கை இல்லை. அண்ட் அவர் என்ன பண்ணி வச்சிருக்காருன்னா வீடு ஃபுல்லாமே தகுடாக மாட்டி வச்சிருக்காரு. அந்த தகுடில் எல்லாம் சக்கரம் போட்டு நிறைய அரபிக் லெட்டர்ஸ் எல்லாமே எழுதியிருக்கு. இதெல்லாம் பார்க்குற அந்த டாக்டர் என்ன பண்ணுறாங்கன்னா, அவ்வளோ பெரிய பவர்ஃபுல்லாக இருக்குன்னு நீங்கள் சொல்லப்படுற அந்த ஜின் போய் இந்த தகடை பார்த்தா பயப்படும் அப்படிங்கிற மாதிரி டாக்டர் வந்து கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. இவர் என்ன சொல்றாருன்னா, ஜின்னுங்கிறதுமே வந்து ஒரு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் ஜின் கிட்ட இருந்துமே ஒரு நெகட்டிவான எனர்ஜி. இந்த தகுடுங்க எல்லாமே ஒரு பாசிட்டிவான எனர்ஜி. அண்ட் இது எல்லாமே மெட்டல் எலமெண்ட்ஸ். அண்ட் இதுல இருந்து வர அந்த பாசிட்டிவான எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் வந்து ஜின்னுக்கு வந்து ஆப்போசிட் ஆனதாமா. அதனால அது இதை பார்த்தா பயந்துக்குமா, அதனால வராதுங்கிற மாதிரி டாக்டருக்கு புரிகிற விதத்தில் கொஞ்சம் சயின்டிஃபிக்காக எக்ஸ்பிளைன் பண்றாரு. டாக்டர் இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு அப்படின்னு பேசுறதுக்கு டக்குன்னு ஒரு சொல்றாரு, நீங்க கனவு எப்படி வந்து ப்ரூவ் பண்ணுவீங்க உங்க சயின்ஸ்லங்கிற மாதிரி கேட்கிறாரு. அவங்க எல்லாருக்குமே வருதுன்னு தெரியும். அது அவங்களா வந்து எனக்கு இதான் கனவு வந்துச்சுன்னு சொன்னாலும் அதான் உண்மையா வந்துச்சாங்கிறத யாராலையும் ப்ரூவ் பண்ண முடியாது. ஆனா கனவுங்கிற ஒன்று இருக்கு, அதே மாதிரி தான் இதுவும் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றாரு. சரின்னு டாக்டர் வந்து இவருக்கே சவால் விடுற மாதிரி, இப்படி என்கிட்ட ஒரு கேஸ் இருக்கு, வேற யாரும் இல்லை, என் ஃப்ரெண்டு தான், நீங்க மட்டும் இவரை சரி பண்ணிட்டீங்கன்னா நான் நம்புறேன் அப்படிங்கிற மாதிரி டாக்டர் சொல்றாங்க. அண்ட் சரின்னு இவருமே ஒத்துக்கிட்டு சரி நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் காரில் ட்ராவல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்போ தான் வந்து இந்த டாக்டர் கேட்குறாங்க, சரி நீங்கள் சொல்லுங்கள் உங்கள் சைல்ட்ஹுட்லாம் எப்படி போச்சு, நீங்கள் எப்படி வளர்ந்தீங்க அண்ட் இதில் எப்படி வந்தீங்க அப்படின்னு. இவர் என்ன சொல்கிறாருன்னா, இதை நான் வந்து ஒரு சேவையாகவே பண்ணுறேன், இதை நான் சின்ன வயசுலேருந்தே பண்ணுறேன். அண்ட் இந்த மாதிரி நான் பண்ணுற எக்ஸாசிசம் சர்வீஸ்க்கு நான் பணமே வாங்குறது இல்லைங்கிற மாதிரி அவர் சொல்கிறாரு. இவங்களும் அதை கேட்டுட்டு சரி அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டே போயிட்டு இருக்காங்க. நான் அந்த இடத்துல தான் கொஞ்சம் கிராமத்துக்கு உள்ள போகிறாங்க. அங்கே அட்ரஸ் கேட்குற மாதிரி நிலமை வருது. அண்ட் சரி அங்கே பக்கத்தில் நிற்கிற மனுஷங்கிட்ட அட்ரஸ் கேட்கலாம் சொல்லி அங்கே இருக்க பீப்புள்கிட்ட போய் கேட்டால் அவங்க பயங்கரமாக கத்தி திட்டி உங்களுக்கு ஒரு வேலை இல்லையா, உங்களுக்கும் சேர்த்து பிரச்சனை கொடுக்காதீங்கிற மாதிரி சம்மந்தமே இல்லாமல் கத்தி அனுப்புறாங்க. இவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. கடைசியில் வேறு வழி இல்லாமல் எந்த ரூட்டுன்னு தெரியாமல் நடு ரோட்டில் நிற்க வேண்டிய நிலைமைக்கு வராங்க. அண்ட் அங்கே ஏதோ ஒரு கருப்பாக இருக்க ஒரு உருவம் ஒரு சிகப்பு கண்களோட வந்து இவங்களை தாக்க ஆரம்பிக்குது. அங்கிருந்து இப்படியே கஷ்டப்பட்டு தப்பிச்சு போகிறாங்க. இந்த ப்ரெஷரில் ஹீரோயின் தம் அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோ அங்கேயே வந்து நமாஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டு அங்கே சுற்றி இருக்க இடங்களெல்லாம் அப்படியே பார்த்தா அங்கேயே வந்து ஏதோ க்ளூ கிடைக்குதாங்கிற மாதிரி தேட ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் அப்போ தான் அவங்க வந்து ஒரு மரத்தை பார்க்குறாங்க. அதுக்கு கீழே வந்து ஒரு சக்கரம் மாதிரி வரைஞ்சி அதில் ஒரு ஸ்டார் மாதிரி எலும்புகளாலேயே வரைஞ்சி ஒரு கண்ணு உருவம்லாம் வரைஞ்சி வச்சிருக்கோம். பார்க்கத்தாலே தெரியுது அங்கே சூனியம் பண்ணுற ஒரு மரம் ஒன்று. மரத்தை பயன்படுத்தி இங்கே யாரோ ஒருத்தவங்க சூனியம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா மரம் ஃபுல்லாக எலும்பு கூடாக தொங்குது. எலும்பு கூடு, சதை, செய்வின பொருட்கள், இந்த மாதிரி நிறைய மோசமான பொருட்களாக கருப்பு கருப்பாக சிகப்பாக அங்கே ஃபுல்லாக தொங்கிக்கிட்டு இருக்கு. அங்கே பயங்கரமான துர்நாற்றம் அடிக்குது. ஹீரோவால ஹீரோயின் எல்லாம் ரொம்ப நேரம் இருக்க முடியல. அண்ட் அங்கேருந்து அங்கே ஓடி போகிறாங்க. வர்ற வழியில் அங்கே ஒரு ஆடு மேய்ச்சிட்டு இருக்காரு. அவர்கிட்ட அட்ரஸ் இந்த மாதிரி இந்த அட்ரஸ் இங்கே இருக்குன்னு தெரியுமான்னு கேட்டதுக்கு அவர் ஒரு ரூட் சொல்றாரு. சரி இவங்களும் அந்த ரூட்ல திருப்பி அங்கே இங்கே எல்லாம் பக்கம் சுற்றி போய் திருப்பி பார்த்தா திருப்பி அதே ஆடு மேய்க்கிறவர் நிற்கிறாரு. திருப்பி கேட்கும்போது ஒரு திருப்பி அட்ரஸ் சொல்றாரு. அப்படிங்கிற மாதிரி இவங்க யோசிச்சுட்டு சரின்னு சொல்லி 3வது தடவை சொல்றாரு. இவங்களும் அப்படியே சந்தேகமாக போய் பார்த்தா கடைசி அவங்க வீட்டுக்கு வந்துட்டாங்க. ஹீரோயின் வந்து இந்த மாதிரி பைத்தியம் பிடிச்ச ஃப்ரெண்டோட அம்மா கிட்ட போய் ஹீரோ வந்து இன்ட்ரோ கொடுக்குறாங்க. இந்த மாதிரி வந்து இவர் வந்து பேய் ஓட்டுறதுல எக்ஸ்பர்ட் அப்படிங்கிற மாதிரி. அங்கே இருக்கிற ஆன்டிக்கு வந்து இவங்க வந்ததே பிடிக்கல. மூஞ்சி திருப்பிட்டு கண்ணு முன்னாடி அப்படியே போறாங்க. வந்து சயின்ஸை நம்புறவங்கிறதுனால வீடு ஃபுல்லாக
ஃபுல்லாமே கேமரா ஃபிட் பண்ணி வச்சு அங்கே இருக்கிறதெல்லாம் மானிட்டர் பண்ணணும்னு நினச்சி வீடு ஃபுல்லாக கேமரா ஃபிட் பண்ணி வைக்கிறாங்க. அண்ட் இதை பார்த்து அந்த ஆன்ட்டியுமே உனக்கு ஒரு வேலையே இல்லையே, இதெல்லாம் இங்கே கொண்டு வராதுங்கிற மாதிரி கத்துறாங்க. ஆனால் ஹீரோயினோட அம்மா வந்து அவங்களை கன்வின்ஸ் பண்ணி புரிய வைக்கிறாங்க, இவங்க நமக்கு உதவி செஞ்சு வந்திருக்காங்கன்னு. அப்போ தான் ஹீரோயினோட அம்மா சொல்கிறாங்க, ஒரு வருஷமாக ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்லாமல் ரொம்ப கஷ்டத்தில் இருக்குமா, தயவுசெய்து இதை உதவி செய் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஹீரோயினும் சரி நான் ஒருத்தர் கூட்டிகிட்டு வந்திருக்கேன், இது முடியாட்டி ஹாஸ்பிட்டலும் போய் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நம்பிக்கை கொடுத்துட்டு என்னதான் நடந்துச்சுங்கிறத பற்றி வில்லேஜ் பீப்புள் கிட்ட கேட்க ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி போய் வில்லேஜஸ் கிட்ட கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அங்கே இருக்கிற ஒரு அண்ணனும் சொல்கிற மாதிரி வர நேரத்தில் இன்னொரு வில்லேஜர் இவங்க கையில் இருந்த கேமராவை பார்த்துட்டு இவங்க கூட பயங்கரமாக சண்டை போட்டு இதெல்லாம் கொண்டு வந்துட்டு இருக்காதீங்கன்னு கத்தி விடுறாரு. இவங்களும் சரி ஒரு வழி இல்லாமல் சரி இது இன்னும் வம்பா போயிருந்து சொல்லி ரிட்டன் வீட்டுக்கே வராங்க. அப்போ வந்து அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் எல்லாம் அமைதியாக டின்னர் சாப்பிட்டு இருக்காங்க. அந்த ஆன்டி கேமராவே முறைச்சு பார்த்துட்டு இருக்காங்க. இது இருக்க அந்த பெரிய சிஸ்டர் இப்போதான் வந்து சரி இவளுக்கு எப்போதான் இப்படிலாம் ஆரம்பிச்சிச்சுன்னு கேட்கும் போது தான் ஒரு வீடியோ ப்ளே பண்ணி காமிக்கிறாங்க. அதில் வந்து இந்த பைத்தியம் முடிச்சவங்க ஃப்ரெண்டாக இருக்கவங்க வந்து மணப்பெண் கோலத்தில் இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு கல்யாணம் ஆக போயிட்டு இருந்திருக்கு. பக்கத்துலேயே அவங்க ஃபியான்சியும் இருக்காங்க. எல்லாம் மெஹந்தி வச்சு ஆட்டம் பாட்டம் அப்படின்னு ஜாலியாக இருந்துட்டு இருக்காங்க. இப்போ திடீர்னு பார்த்தா அந்த பைத்தியம் பிடிச்ச ஃப்ரெண்டோட முகம் மட்டும் மாறுது. இந்த மாதிரி கோவமாக மாறுறா, டக்குன்னு எந்திரிச்சு நிற்கிறா. எல்லாரையும் ஒரு மாதிரி கோமா வெறித்தனமாக பார்க்குறா. நேராக ஒரு இடத்துக்குள்ள இருட்டான ஒரு இடத்துக்குள்ள போய் ஒரு கத்தியை கொண்டு வரா. கொண்டு வந்தவ சதக்குன்னு பக்கத்து இன்னொருத்தோட ஃபியான்சி வருங்கால புருஷனையே குத்தி கொள்றா. கையில் கத்தி இருந்ததுனால அவள் பக்கத்தில் யாராலையுமே போகவே முடியல. அதனால அந்த மணமகனையும் யாராலையும் காப்பாற்றவே முடியல. இவ சதக்குன்னு பல இடங்களில் குத்தியோ கடைசியாக மனுஷன் செத்தே போறாரு. இந்த வீடியோவை பார்த்துட்டு இருந்தவர் அந்த பேய் ஓட்டுறவர் அவள் வாயில் என்ன வேணுமோ முணுமுணுத்துட்டே இருக்கா. அது என்னங்கிறது தெளிவாக கேட்டு பார்த்தா 7175 இந்த நம்பரையும் இவ திருப்பி சொல்லிட்டு இருக்கா. அண்ட் இவங்க ஒரு செய்வினை செய்கிற மரம் பார்த்தாங்கல்ல அந்த ஊருக்கு வெளியே, அண்ட் அந்த மரத்துலையுமே ஊருக்கு கொஞ்சம் பக்கத்தில் அந்த மரத்துலையுமே இதே நம்பர் தான் எழுதி இருந்திருக்கு. அதுக்கு அவங்க பெரிய தங்கச்சியுமே சொல்கிறாங்க, ஆமாம் இவன் அந்த மரத்து பக்கத்தில் போகிறத நாங்கள் பார்த்துருக்கோம் அப்படிங்கிற மாதிரி. அண்ட் இவங்க எல்லாருமே வெளியே போய் பார்க்குறாங்க, சரி அப்படி என்னதான் இருக்குது அந்த மரத்துக்கிட்டேன்னு. இதெல்லாம் மேலே இருந்து அந்த பொண்ணு முறைச்சி பார்த்துட்ருக்கா, அந்த பைத்தியம் பிடிச்ச பொண்ணு. கடைசியாக இவங்க யாரை பார்க்கறதுக்காக யாரை ட்ரீட் பண்ணுறதுக்காக வந்தவங்களும் அந்த ஃப்ரெண்டுக்கிட்டே போய் பார்க்குறாங்க. அண்ட் இப்போ ஒரு நார்மலான ஸ்டேட்டில் தான் இருக்கா. போய் பார்க்கும்போது அவளுக்கு ஈவன் இந்த பொண்ணு யாருங்கிறது ஞாபகம் இருக்குது, அவங்க ஃப்ரெண்ட்ஷிப் ஞாபகம் இருக்குது, நல்ல விதமாகவே பேசிகிட்டு இருக்கா. அப்போ தான் வந்து இந்த பேய் விட்டுறவர் கேட்குறாரு, சரி இதெல்லாம் நீ ஏன் செய்கிற, உனக்கு இதெல்லாம் யார் செய்ய சொல்கிறதுன்னு. அதுக்கு அந்த பொண்ணு சொல்கிறா, என் மைண்ட்குள்ளே வந்து ஒரு பொம்பளையோட வாய்ஸ் கேட்குது, அவள் தான் இந்த மாதிரி கொள்ளுன்னு ஃபோர்ஸ் பண்ணதுனால தான் நான் கொன்னேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஆனால் இந்த சைக்கியாட்ரிஸ்ட் என்ன பண்ணுறான்னா சரி அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு தான் சைட்லேருந்து ஒரு கொஸ்டின் கேட்குறான், உனக்கும் ஃபியான்சிக்கு ஏதாவது சண்டை ஏதாச்சும் இருந்துச்சா அந்த நாளுக்கு முன்னாடின்னு. அதுக்கு அந்த ஃப்ரெண்டு சொல்கிறா, இல்லை எங்களுக்குள்ள அந்த மாதிரி எதுவும் நடக்கலைன்னு. அண்ட் டக்குன்னு ஹீரோ கேட்குறாரு, சரி உனக்கு வேறு என்ன மாதிரிலாம் சிம்டம்ஸ் தெரியுதுன்னு. அதுக்கு அவள் சொல்கிறா, எனக்கு மூச்சு விடவே கஷ்டமாக இருக்குது, எனக்கு கழுத்து யாரும் நெரிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு. எல்லாத்துக்கும் அப்புறம் நான் திருப்பியுமே பிறக்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன், எனக்கு ஏதோ பிறக்குது, இல்லை நான் ஏதோ பிறக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவள் சொல்கிறா. டக்குன்னு ஹீரோ ஒன்று கேட்குறாரு, அது எப்படி அந்த ஒரு கண்ணு குழந்தையா அப்படின்னு. அதுக்கு ஃப்ரெண்டுமே ஆமான்னு அழுதுகிட்டே தலையாட்டுறா. அண்ட் அந்த பொண்ணோட கையிலையுமே ஒரு கண்ணு வச்ச மாதிரி ஒரு மெஹந்தியில் ஏதோ வரைஞ்ச மாதிரி இருக்குது. ஹீரோ அதையுமே நல்லாவே நோட் பண்ணிக்கிறாரு. மேலே இவ்வளோ கொஸ்டின் கேட்டு தொல்லை பண்ண வேணாம்னு சொல்லி போதும்னு அதுவும் நிறுத்திட்டு அப்புறம் அவங்க அம்மா கிட்ட போய் கேட்குற மாதிரி இதெல்லாம் எப்படி நடந்துச்சுன்னு. அவங்க உடனே என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு பாக்ஸ் ஓப்பன் பண்ணி காமிக்கிறாங்க. அதில் அந்த பொண்ணு, அந்த பேய் பிடிச்ச பொண்ணோட வெட்டிங் ட்ரெஸ், அவள் அந்த ஃபியான்சியை கொண்டது, இந்த கத்தி எல்லாமே அதுக்குள்ளே தான் இருக்குது. இந்த ஃபியான்சியை கொண்டதுனால இந்த ஃபியான்சியோட ஃபேமிலி போட்டிருக்க கேஸ் இன்னுமே கோர்ட்டில் நடந்துட்டு தான் இருக்காமா. அண்ட் இதுக்காக இவளை கொண்டு போய் சைக்காலஜிக்கல் டெஸ்ட் எடுத்திருக்காங்க. இவ இதெல்லாமே மென்டல் இல்னஸில் தான் பண்ணாங்கிறது அங்கே கன்ஃபார்ம் ஆயிடுது. அண்ட் இவளை அங்கே வச்சு ட்ரீட் பண்ண வேணாம்னு சொல்லி வீட்டுக்கு அனுப்பிடுறாங்க. அப்புறமா ஹீரோ வெளியே வந்து பார்த்தா வீடு ஃபுல்லாமே ஒரு ஒத்தக்குன்னு வச்சு ஒரு குட்டி டாலர்ஸ் மாதிரி டெக்கார் தொங்க விட்டுருக்காங்க. ஞாபகம் இருக்கா, நம்ம தேர்ட் ஃபிலிம்லையுமே அந்த கையோட சிம்பிளுக்கு நடுவில் இந்த மாதிரி நம்ம ஒரு சிம்பிளை பார்த்துருப்போம். இது ஏன் இங்கே தொங்க விட்டுருக்கீங்கன்னு கேட்கறதுக்கு அந்த பேய் பிடிச்ச பொண்ணோட அம்மா சொல்கிறாங்க, இது நாங்கள் வந்து கண்டிஷ்டிக்காக தொங்க விட்டுருக்கேன்னு. ஹீரோ என்ன சொல்கிறாருன்னா, இது சாத்தானோட சிம்பிள், இது வச்சிருந்தீங்கன்னா இன்னும் தான் நெகட்டிவிட்டி கூடுன்னு சொல்லி எல்லாத்தையும் கழட்டி ஒரே அதை தூக்கி போடுறாரு. சரி அம்மா அக்கா தங்கச்சியா ஆன்ட்டி எல்லாருமே இருக்காங்க. இந்த பொண்ணோட அப்பா எங்கன்னு கேட்டால் இந்த பொண்ணு பிறந்த அன்னைக்கு அவங்க அப்பா செத்துட்டாராமா, இதை நோய் வாயில் செத்துருப்பார் அப்படிங்கிற மாதிரி இவங்களுக்கு கெஸ் பண்ணிட்டு அந்த பிரச்சனையை விட்டுறாங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் எக்ஸாசிசம்காக இந்த பொண்ணு வந்து இந்த பொண்ணோட ரூம்லேயே பெட்லேயே உட்கார வச்சு அந்த மெஹந்தி சிம்பிள் 1 ஐ போட்டிருந்தால அந்த கைகள்லேயே இந்த 2 கையிலையுமே ஏதோ ஒரு லிக்விட் மாதிரி ஊற்றுறாங்க. அண்ட் இப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீ ப்ரேயர் பண்ணுற மாதிரி கையை வச்சுட்டு கண்ணை மூடி ப்ரேயர் பண்ண ஆரம்பிங்கிற மாதிரி இவர் பேசுகிறாரு. இந்த பொண்ணு சரின்னு ஆரம்பிக்குது. கொஞ்ச நேரம் போகவே அந்த பொண்ணோட கைகள் எரிய ஆரம்பிக்குது. அந்த பொண்ணு கத்த ஆரம்பிக்குது. முடியாத நிலைமைக்கு போகிறப்போ அந்த பொண்ணு திடீர்னு சிரிக்குது கேமராவை பார்த்து. சிரிச்சுட்டு டக்குன்னு தன் ட்ரெஸ்ஸை தூக்கி தன் முதுகை காமிக்குது. முதுகு ஃபுல்லாமே ஏதோ அந்த புண்ணு வந்த மாதிரி முதுகு ஃபுல்லாமே பெரிய புண்ணாக இருக்குது அம்மா மாதிரி. அண்ட் கடைசி இந்த பொண்ணுக்கு ப்ளீடுமே ஆக ஆரம்பிக்குது. அதுலேருந்து எல்லாருமே பயங்கரமாக பயந்துட்டு இருந்த நேரம் ஹீரோ மறுபடியும் சரி பழைய மாதிரியே ஃபர்ஸ்ட் கேஸில் பண்ண மாதிரி இவர் மேலேயே ஒரு பிளாக் கிளாத்தை போட்டு இவர் துப்புவான்னு சொல்லி வெயிட் பண்ணுறாரு. ஆனால் இதுக்கு பதில் அது ஹீரோட கையை கடிச்சு வச்சிருச்சு அப்படின்னு சொல்லி கையை எடுத்து பார்த்தா அது ஆக்சுவலி கடிக்கல, கையில் ஏதோ எழுதி இருக்கு. இதுக்கு புக்கில் என்ன மீனிங் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ எடுத்து தேட ஆரம்பிக்கிறாரு. அதோட மீனிங் வந்து கண்ணாடியாமா. மாதிரி யங் கேர்ள்ஸ்
வந்து இந்த சின்ன பொண்ணுங்களை வந்து ஒரு ஜின் வந்து பிடிச்சிருச்சுன்னா அவங்கள வந்து கண்ணாடி அப்படிங்கிற மாதிரி வந்து மென்ஷன் பண்ணுமா. ஹீரோ வந்து இதை பார்த்துட்டு சரி இப்போ பிடிச்சிருக்கிறது வந்து சாதாரணமானது கிடையாது, ரொம்ப பெருசு, இதை நான் வந்து ஓட்டுறதுக்காக எனக்கு வந்து ஒரு எம்டி ரூமும் ஒரு கண்ணாடி கொஞ்சம் கேண்டில்ஸ்லாம் தேவைப்படுங்கிற மாதிரி சொல்றாரு. ஹீரோயினும் இந்த இடத்துல தான் பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இது ஒரு மென்டல் டிசார்டர், நான் இவளை தனியாக கூட்டிட்டு போய் ஹாஸ்பிட்டல் கூட்டு போனோம். ஹீரோ இவ்வளவு பார்த்துமா உனக்கு புரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி பேசிட்டு சரி என்னால் என்ன முடியுமோ அதை நான் பண்றேன், முடியாட்டி நீ கூட்டு போய்க்கோங்கிறாரு. அண்ட் 2 மணிக்கு ஹீரோயின் வந்து ஷூட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரி என் ஃப்ரெண்டுக்கு வந்திருக்கிறது, இவங்க எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணி வைப்பாங்கல்ல, இந்த மாதிரி என் ஃப்ரெண்டுக்கு வந்திருக்கிறது வந்து ஒரு கைண்ட் ஆஃப் ஸ்லீப்பிங் டிசார்டர், இவளுக்கு மேபி பர்சனாலிட்டி மல்டி பர்சனாலிட்டி டிசார்டர் இருக்கலாம் அண்ணியின் மாதிரி, இந்த மாதிரிலாம் அவங்க வந்து ஷூட் பண்ணிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையுமே மேலே இருந்து ஃப்ரெண்டும் அமைதியாக பார்த்துட்டு இருக்காங்க. இது கூட தெரியாம ஹீரோயின் ஷூட் பண்ணிட்டு இருக்காங்க. டக்குனு என்ன ஆகுதுன்னா அன்னைக்கு நைட்டே இந்த பொண்ணு வந்து தூங்கிட்டு இருக்கா, இந்த பேய் பிடிச்ச பொண்ணு டக்குனு எந்திரிச்சு உட்கார்றா. உட்காந்துட்டு கண்ணாடி முன்னாடி வரா. முதல்ல கண்ணாடி முன்னாடி இருக்க உருவம் தலையை நல்லா நீட்டி நிமித்து முன்னெட்டி முடிச்சுட்டு நிற்கிது. அப்புறமா இந்த பேய் பிடிச்ச பொண்ணும் அதையே அப்படியே செய்றா. பண்ணிட்டு அங்கிருந்து நடந்து அவங்க சிஸ்டர்ஸ் அவங்க அம்மா படுத்திருக்க ரூமுக்கு போறா. அங்கே போய் அவங்க ஒரு மாதிரி முறைச்சு பார்த்துட்டு திருப்பியுமே வரா. அவர் ரூமுக்கு வந்ததுக்கு அப்புறமா அந்த கண்ணாடியில் இருக்க ரிஃப்ளெக்ஷன் என்னன்னா ஒரு சைடு தூங்கிட்டு இருக்கு, ஆனா இவன் இந்த பக்கம் என்னன்னா நடந்து போயிட்டு இருக்கா. எது ஜினி இதுல எதுல அந்த பேய் பிடிச்ச பொண்ணுன்னு யாருக்குமே தெரியாது. அந்த அளவுக்கு நிலமா மோசமாயிருச்சு. அடுத்த நாள் காலையில் எல்லாரும் அமைதியாக மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அண்ட் அப்போ வந்து ஹீரோயின் வந்து வாமிட் பண்ணுறா. ஹீரோயினோட வாயிலிருந்து ஒரு பிளாக் கலராக 2 ஸ்டாண்ட் ஆஃப் அப்படி முடி மாதிரி ஒன்று வந்து விழுது. அண்ட் அது வாமிட் பண்ணதுக்கப்புறம் தான் ஹீரோயினுக்குமே கொஞ்சம் நார்மலாக ஃபீல் பண்ணுறா. ஹீரோ சொன்ன மாதிரி அந்த எக்ஸாசிசம் செஷனுக்காக ஒரு பிளைனாக இருக்க ஒரு எம்டி ரூம் எடுத்துக்கிறாரு. அங்கே முன்னாடி வந்து கேமரா வச்சுட்டு ஹீரோயின் நின்றுட்டு இருக்கா. அண்ட் அங்கே கண்ணாடி வச்சுட்டு கீழே எல்லாமே மெழுகுவர்த்தி பொருத்தி வச்சுட்டு வெள்ளை கலராக மாவு மாதிரி ஒன்று வச்சுட்டு அவர் ரெடியாக இருக்காரு. அந்த சைடு ஏதோ பிளேட்டில் சாப்பாடு மாதிரி ஏதோ ஒன்று போட்டு வச்சிருக்காங்க. அவர் நீல் டவுன் பண்ணி ப்ரேயர் மாதிரி ஏதோ பண்ண ஆரம்பிக்கிறார். நிறைய மந்திரம்லாம் சொல்றாரு. அண்ட் அப்புறம் வந்து ரூம் ஃபுல்லாமே சாம்பிராணி மாதிரி ஏதோ ஒரு ஸ்மோக் ஃபுல்லாமே போட்டு விடுறாரு. ஹீரோ வந்து கண்ணாடி முன்னாடி போய் நின்றுட்டு நீல் டவுன் பண்ணி தலைக்கு மேலே அந்த கருப்பு துணியை போட்டுட்டு இந்த மாதிரி வந்துரு அப்படிங்கிற மாதிரி கண்ணாடியிலேருந்து வெளியே வாங்குற மாதிரி கூப்பிடுறாரு. அவர் எல்லாம் கூப்பிட்டு திரும்பி பார்த்தா அது ஹீரோயின் பின்னாடி நின்றுட்டு இருக்கா. அது ஹீரோ கண்ணுக்கு மட்டும் தான் தெரியுது. ஹீரோயினை கொஞ்சம் தள்ளுமா அப்படின்னு தள்ளி வச்சுட்டு அதுக்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்துறாரு. உனக்கு என்னதான் வேணும் அப்படிங்கிற மாதிரி அங்கே பேசுறாரு. இப்போ என்ன ஆகுதுன்னா கண்ணாடியில் இருக்க கேண்டில்ஸ் எல்லாம் ரொம்ப பிரைட் ஆகி கண்ணாடியே பிரைட் ஆகுது. அவர் அதையே இன்னொரு தடவையும் கேட்கறாரு, எனக்கு இப்போ என்னதான் வேணும் அப்படின்னு. இன்னும் ரொம்ப பிரைட் ஆகி டக்குன்னு கண்ணாடி எல்லாமே வெடிக்குது. இந்த சத்தத்தெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் அவங்க அம்மாவும் அவங்க அக்காவும் ரூம்குள்ள அவசரமா ஓடி வராங்க. என்னாச்சுன்னு அப்புறம் பார்த்தா ரூமே கும்மிருட்டாயிருச்சு. அண்ட் அப்புறமா இவங்க சுத்தி முத்தி பார்த்தாங்கன்னா இவர் தூய் வச்சிருந்தாரு அந்த மாவு மாதிரி. அந்த வெள்ளை மாவு வந்து ஏதோ டிராயிங் பண்ணாம இருக்கு, என்னடா அப்படின்னு சொல்லி ஹீரோ எல்லாம் கனெக்ட் பண்ணி பார்த்துட்டு அப்புறம் தான் அதோட மீனிங்கை சொல்றாரு. அது பேர் வந்து டாய்லெட் சூனியமா. மீன்ஸ் ஏதோ ஒரு பாத்ரூம்ல அவங்க சூனியம் வச்சிருக்காங்க, அந்த லேண்ட்மார்க்கை மார்க் பண்றது. இப்போ டக்குன்னு வந்து உங்கள் வீட்டில் யூஸ் பண்ணாத ஏதாவது எக்ஸ்ட்ரா பாத்ரூம் இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. அதுக்கு அவங்க அம்மா ஆமாம் எங்கள் வீட்டு பேக் யார்டில் ஒரு பாத்ரூம் இருக்குன்னு சொல்லி அவங்க கூட்டிகிட்டு போனதுக்கப்புறம் அங்கே இருக்கிறத தோண்ட ஆரம்பிக்கிறாரு. அங்கே நிறைய ரத்தத்தோட சதைங்க, நிறைய ரத்தத்தோட பொட்டலம், அப்புறம் அந்த ஜபமாலைன்னு சொல்லப்படுற முஸ்லிம்ஸோட தஸ்பீஹ் மணி, பொம்மைகள் எல்லாமே ரத்த துணியில் சுற்றி வச்ச மாதிரி, மாடோட முழு தலை, நாக்கு, லிவர், இந்த மாதிரி இன்னும் நிறைய அசிங்கமான பொருட்கள் உள்ளேருந்து வந்துக்கிட்டே இருக்கு. நம்ம அவங்க அம்மாவும் அவங்க தங்கச்சியும் உட்காந்து பயங்கரமாக அழுகிறாங்க, நாங்கள் எவ்வளோ நல்லவங்களா இருந்தோம் எங்களுக்கு யார் இப்படி பண்ணதுன்னு. ஆண்டி அப்படி சில மாதிரி நிற்கிறாங்க. ஹீரோயினுமே இதை பார்த்தலாம் நடுங்கி போறா. ஹீரோ வந்து அதுலேருந்து ஒரு பொட்டலத்துக்குள்ளேருந்து ஒரு சீட் எடுத்து அதில் பார்த்தா இந்த பேய் பிடிச்ச பொண்ணோட அப்பாவோட அம்மாவோட பேர் 2 பேருமே அங்கே எழுதியிருக்கு. இந்த செய்வனையே ஒன்றும் இன்னைக்கு நேற்று பண்ணி வைக்கல, இந்த பொண்ணு பிறக்கும் போது வயிற்றுக்குள்ள இருக்கும்போது கருவாக இருக்கும் போதே பண்ணி வச்சுட்டாங்க. அதனால தான் இந்த குழந்தை பிறந்ததுமே அவங்க அப்பாவை முழுங்கிருச்சு போல. இதில் தெளிவாக போட்டிருக்கு இந்த மாதிரி இவளுக்கு 23 வயசு முடிஞ்சு கரெக்டாக 14வது நாள் இந்த ஜின் வந்து இவளுக்குள்ளே ஏறிடும்னு. அண்ட் திடீர்னு எங்கே இருந்தோ வந்து அந்த ஃப்ரெண்டு தரையில் படுத்து உருண்டு புரண்டுக்கு இப்படி ஒரு மாதிரி புரள்றா. ஹீரோயின் என்ன சொல்றான்னா அவளுக்கு ரொம்ப முத்தியாச்சு, நம்ம இந்த நேரத்தை ஹாஸ்பிட்டல் தான் கூட்டு போனோங்கிற மாதிரி ரொம்ப ஸ்ட்ரிக்டா சொல்றா. ஹீரோ நீ கொஞ்ச நேரம் தயவு செஞ்சு அமைதியா இரு, இப்படி மாதிரி பாதியில விட்டோம்னா இது இன்னும் தான் பெரிய பிரச்சனையாகும் அப்படின்னு சொல்லி அவளை கன்வின்ஸ் பண்றாரு. அண்ட் இவர் வந்து 2வது எக்ஸாசிசமுக்காக வந்து பிளான் பண்றாரு. அண்ட் இவர் என்ன கேட்குறாருன்னா இப்போவுமே இந்த ஜின் இங்கே இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்டதுக்கு அந்த ஹீரோயினோட ஃப்ரெண்டு ஆமான்னு மண்டையாட்றா. எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டதுக்கு அந்த குதிரைக்கு பின்னாடி நிற்கிதாமா, அது ஒரு குதிரை லாடோ மாதிரி இருக்குது, அதுக்கு பின்னாடி வந்து நிற்கிதாமா. அது வந்து ஒரு பொம்பளை ஜின்னுங்கிறதையும் சொல்கிறா. அந்த குதிரையுமே கணக்க ஆரம்பிக்குது. ஹீரோ அந்த சைடு வந்து திரும்பி பேச ஆரம்பிக்கிறாரு, இப்போ மரியாதையை அந்த பொண்ணை விட்டுட்டு போறையா இல்லைன்னா நான் அவனை அப்படியே எரிக்கட்டுமான்னு. இவர் கேட்கறதுக்கு அங்கேருந்து பதிலே வராததுனால இவர் அந்த உள்ளிருந்து எடுத்தாரில் பேப்பர்ஸ் பாத்ரூம்ல இருந்து அந்த பேப்பர்லாம் போட்டு எரிக்க ஆரம்பிக்கிறாரு. அண்ட் அது எரிய குதிரை அதிகமாக கத்த ஆரம்பிக்குது. அண்ட் திடீர்னு பார்த்தா இந்த ஃப்ரெண்டுமே வாமிட் பண்ணுறா. அண்ட் அதே மாதிரி சொன்ன மாதிரி அந்த ரத்த சதையோடு இருக்க அந்த முடி வந்து விழுது. இதை பார்த்து எல்லாருமே சரி அதான் போயிருச்சு அப்படின்னு சொல்லி நிம்மதியாகிறாங்க. எல்லாமே மறுபடியும் பழைய மாதிரி நார்மல் ஆகிற மாதிரி தெரியுது. அண்ட் எல்லாருமே வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா இவங்க தங்கச்சி என்ன சொல்கிறாங்கன்னா இந்த மாதிரி யார் வச்சாங்கிறது மட்டும் கொஞ்சம் பார்த்து சொன்னீங்கன்னா எங்களுக்கு உதவியாக இருக்கும். கேட்டதுக்கு வந்து இவர் வந்து இல்லை அவர் தானாவே கடவுளே தண்டிச்சிருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. கடைசியாக ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் கொஞ்சம் ஸ்பேஸ் கிடைக்கிது, 2 பேர் பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ ஹீரோயின் கேட்குறா இது என்ன சாதாரணமான விஷயம் அப்படி பண்ணுறதெல்லாம் அப்படின்னு. செய்வேனா சூனியோங்கிறது வந்து ஒரு சாதாரணமாக வைக்க முடிஞ்ச ஒரு விஷயமாங்கிற மாதிரி கேட்குறான். ஹீரோ அதுக்கு என்ன சொல்கிறாருன்னா இந்த டாபின்னு சொல்லப்படுறது வந்து எல்லா வீடுகளுக்குள்ளேயுமே நுழையுங்கிற மாதிரி குரான்லேயே போட்டிருக்கு. அதுக்கு பதிலாக திடீர்னு பார்த்தா இவர் கழுத்தை சுற்றி இதை முடி மாதிரி கருப்பாக ஒன்று வந்து வந்திருக்கு. அண்ட் அங்கேயே அவர் கழுத்தை நெரிச்சு அங்கேயே அவர் கொன்றுது. இவர் அப்படிதான் வந்து செத்துருக்காரு. ஆன்டி யாருன்னா இந்த அப்பாவோட சொந்த சகோதரி.
இவங்களுக்கு வந்து அவங்க பிரதர் செத்தது அந்த கோவத்தினாலேயே அவங்களுக்கு இது குழந்தைய அவங்க வெறுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஐ மீன் இந்த பேய் பிடிச்ச பொண்ணு. இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கும் போதே அங்கே இருக்க அவங்க பிரதரோட ஃபோட்டோ, ஐ மீன் இந்த பேய் பிடிச்ச பொண்ணோட அப்பாவோட ஃபோட்டோ கீழே விழுகுது. திருப்பியுமே இதெல்லாம் கேட்ட ஹீரோ வந்து சரின்னு சொல்லி திருப்பி அந்த மரத்து பக்கத்துலேயே சுற்றிட்டு இருக்காரு. அப்போ திடீர்னு பார்த்தா காரில் ஹீரோயின் வராங்க. அப்போ நடந்ததெல்லாம் பார்த்துட்டு நான் கொஞ்சம் வந்து எமோஷனல் ஆகி தான் இவ்வளோ டக்குன்னு ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிட்டேன், நான் மன்னிச்சிரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஹாஸ்பிட்டல் கூட்டு போய் எவ்வளோ ட்ரீட்மெண்ட் பார்த்துமே ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டுமே இல்லையாமா. ஹீரோவும் சரி பரவாயில்ல விடு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம வந்து இதை பற்றி கண்டுபிடிக்கிற மாதிரி இருந்தால் நம்ம அந்த வந்து மர்மமான கிராமம் எதுனா இந்த ஹீரோயினோட ஃப்ரெண்டான பேய் பிடிச்ச பொண்ணோட நேட்டிவ் அங்கே போனா தான் நமக்கு ஏதாவது க்ளூ கிடைக்குங்கிற மாதிரி சொல்கிறாரு. இவங்களுமே அந்த மர்மமான கிராமத்துக்கு போகிறாங்க. அங்கே இருக்க ஒரு செவத்திலேயே பார்த்தா 7175 அப்படிங்கிறது எழுதியிருக்கு. கார்லேருந்து இறங்கி அப்படி நடக்க ஆரம்பிக்கிறாங்க. திருப்பி பார்த்தா காருக்குள்ளே கேமரா போகுது. என்னடா அப்படின்னு பார்த்தா அந்த காரில் முன்னாடி இருக்க கிளாஸ் ஃபுல்லாவுமே ரத்தத்தில் கை அச்சுகள் பதியுது தானா. அப்படியே அந்த வில்லேஜ்குள்ள நடந்து போக போக நிறைய உருவங்கள் கிராஸ் ஆகுது. அந்த வில்லேஜில் ஒருத்தங்களுமே இல்லை. இவங்க எதுக்காக இந்த கிராமத்துக்குள்ள சும்மா நைட்டு அதை சுற்றிட்டு இருக்காங்கன்னா இந்த ஆண்டி வந்து ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க, இப்போயுமே அந்த கிராமத்தில் ஒரு நபர் மட்டும் வாழ்ந்துட்டு இருக்காருன்னு. அவங்க வந்து அந்த நபரை தேடி தான் உள்ள வந்து போயிட்டு இருக்காங்க. அவர் வீடு எங்க இருக்குன்னு இவங்க தேடி போயிட்டு இருக்கும்போது பயங்கரமா அனிமல்ஸோட சவுண்ட் எல்லாம் வேற வேற மாதிரி வித்தியாசமா கேட்குது. அண்ட் இவங்க சொன்ன மாதிரி ரொம்ப தூரம் உள்ள போனதுக்கு அப்புறமா ஒரு வீட்டில் மட்டும் லைட் எரியுது. அதை பார்த்துட்டு இவங்க வந்து உள்ள போறாங்க. உள்ள போய் பார்த்தா யார் அதுனா இந்த ஆடு மேய்க்கிறவர் இருக்காருல்ல, அவரு தான் அந்த ஒரே ஒரு ஆள். அவர்கிட்ட போய் இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது க்ளூ தெரியுமா, உங்களுக்கு இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க, இந்த பொண்ணுக்கு இப்படி ஆனதுக்குன்னு கேட்கும்போது அவர் வந்து 24 வருஷத்துக்கு முன்னாடி இருக்க கதைக்கு போகிறாரு. அப்போ வந்து இப்போ எப்படி இந்த ஹீரோயினும் பேய் பிடிச்ச பொண்ணும் ஃப்ரெண்டாக இருக்க மாதிரி இவங்க 2 பேரோட அப்பாவுமே வந்து ஃப்ரெண்டாக இருந்தாங்களாமா. இவங்களுக்கு வந்து ஒரு புதையில வந்து ஒரு பொம்பளை ஜின் வந்து கண்டுபிடிச்சி கொடுத்துருக்கு. அதோட உதவினால இவங்க அதை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா அதை வந்து கொலை பண்ணி அந்த மரத்துக்கு கீழே வந்து புதைச்சிட்டு என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா அதை வச்சு இவங்க செல்வ செழிப்பாக வாழ்ந்தது மட்டும் இல்லாமல் ஊரில் இருக்கவங்களுக்காக தான தர்மமும் செஞ்சுட்டு இருந்திருக்காங்க. யாரோட குடும்பம்லாம் அந்த தான தர்மத்தை வாங்குச்சோ அவங்க வீட்டில் அடுத்தடுத்து பிறக்கிற தலைமுறையில் இருக்க குழந்தைங்க எல்லாமே அசிங்கமாக விகாரமான மூஞ்சிகளோட பிறந்ததா அதோட ஃபோட்டோகிராஃப்ஸையும் அவர் எடுத்து காமிக்கிறாரு. தான தர்மத்தை வாங்கினவங்க குழந்தைங்களுக்கே இந்த நிலைமைன்னா இவ்வளோ பெரிய கொடுமையை செஞ்ச இவங்க 2 பேரோட நிலைமை. ஹீரோனோட ஃப்ரெண்ட் அப்பா இந்த மாதிரி இன்சிடென்ட்ல இறந்துட்டாரு. அண்ட் ஹீரோயினோட அப்பா ஏதோ கார் ஆக்சிடென்ட்ல இறந்ததா ஹீரோயின் கிட்ட சொல்லியிருக்காங்க. இது வந்து இந்த மாதிரி ஹீரோனோட ஃப்ரெண்டையும் ஹீரோயினையும் இந்த ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்காக தான் இந்த பேய் வந்து திருப்பி இந்த ஜின் வந்து திருப்பி வந்திருக்குங்கிற மாதிரி அவர் சொல்றாரு. இந்த கதையெல்லாம் உங்களுக்கு எப்படிங்க தெரியும் அப்படின்னு கேட்டா இவரோட மனைவியே ஒரு ஜின் தானாமா. அதனாலதான் இவர் மட்டும் இந்த கிராமத்துல ஒத்தைய சம்சாரத்தோட வாழ்ந்துட்டு இருந்திருக்காரு. அவங்க மனைவி கிட்ட நாங்க உதவி கேட்கலாமா அப்படின்னு கேட்கும்போது கேட்டு பாருங்க அப்படின்னதுக்கு இவங்க முதல்ல கேட்கறது அந்த 7175 அர்த்தம் என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்கறாரு. வீட்டுக்கு எல்லா லைட்டும் ஆஃப் ஆகுது. அதுக்கப்புறம் திடீர்னு பார்த்தா அங்க ஒரே காத்தா அடிக்குது, சத்தங்கள்லாம் கேட்குது. அப்புறம் டக்குன்னு பார்த்தா ரூமோட கதவு திறந்து அங்க இருக்க ஊஞ்சல் ஆடுது. அவங்க அந்த ஊஞ்சலுக்குள்ள போய் என்ன இருக்குன்னு திறந்து பார்த்தா ஒரு கண்ணு மட்டும் வச்சு ஒரு குழந்தையோட உருவம் பயங்கர விகாரமா அப்படியே சதை பிண்டமா கிடக்குது. இதெல்லாம் பார்த்து இவங்க வந்து பயங்கரமா பயந்து போறாங்க. அண்ட் இந்த ஆடு மேய்க்கிறவருமே வெளியே போங்க என் மனைவி உங்களை வெளியே போக சொல்றா, உங்களுக்கு உதவி செஞ்சா எங்களுக்கு தான் பிரச்சனைன்னு சொல்லி உங்களை வெளியே துரத்துறாங்க. வெளியே வந்ததுமே இவங்க இந்த ஹீரோயினை போட்டு ஏதோ ஒன்று பயங்கரமா தாக்குது. இவங்க 2 பேர் கஷ்டப்பட்டு கார்ல ஏறி எங்க தப்பிக்கிறாங்க. இப்படி தப்பிச்சிட்டு இருக்கும் போதே பார்த்தா அப்பதான் அவங்க அந்த கையச்சுகள் எல்லாம் கவனிக்கிறாங்க. இப்போ இந்த ஹீரோ என்ன சொல்றாருன்னா இந்த மாதிரி இது சாந்தி அடையாததான் பிரச்சனை, இது புதைச்ச இடம் தான் பிரச்சனை, நாம இதை எடுத்துட்டு போய் ஒரு பாலைவனத்தில் புதைச்சிட்டோம்னா இது எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிடும். பாலைவனத்தில் புதைச்சு இதை நமக்கு சமாதி கட்டிட்டோம்னா ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லி பாலைவனத்தை புதைக்கிறதுக்காக போறாங்க. சொன்னபடியே அந்த மரத்துக்கு கீழே தான் அது புதைச்சிருக்குன்னு சொல்லி அதை தோண்ட ஆரம்பிக்கிறாங்க. அதே மாதிரி பார்த்து இவங்களுக்கு ஒரு பெரிய சைஸ் பானை கிடைக்குது. வெளியே எடுத்ததுமே அங்கே பயங்கரமா சூறாவளி. அந்த கிடைச்ச பானையை அவங்க வந்து எடுத்து பார்த்துட்டு இருக்கும் போது வெளியே பயங்கரமா சூறாவளி காத்தெல்லாம் அடிச்சிட்டு இருக்கு. சீக்கிரம் தூக்குன்னு அதை எடுத்துட்டு போய் கார் டிக்கில போட்டு 2 பேரும் ஒரு நடு காட்டுக்குள்ள கொண்டு போய் புதைக்கிறாங்க. அதை அப்படி புதைச்சுமே அந்த சூறாவளி நிற்கவே இல்லை. அப்போ டக்குன்னு இந்த ஹீரோ பேய் ஓட்டவர் பார்த்து உனக்கு என்னதான் வேணும், அதான் நான் உங்ககிட்ட கொண்டு சேர்த்துட்டேல, இதுக்கு மேலே உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்குறாரு. அவர் கேட்ட அடுத்த நிமிஷமே அங்கே இருக்க சூறாவளி எல்லாமே நின்று அந்த இடமே அமைதியாகுது. அவ்வளோதான், இதோட எல்லா பிரச்சனையுமே முடிஞ்சு, இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இல்லை, நிம்மதியாக கிளம்பலாம்னு சொல்லி 2 பேரும் அங்கேருந்து கிளம்புறாங்க. அதுக்குள்ளே இந்த பேய் பிடிச்ச பொண்ணுமே வீட்டுக்கு டிஸ்சார்ஜ் ஆகி வரா. கொஞ்சம் நார்மலாகவே நடந்துக்கிறா, எந்த பிரச்சனையும் இல்லாமல் எல்லாம் அமைதியாக போயிட்டு இருக்கு. அப்போ இந்த பேய் பிடிச்ச பொண்ணோட அம்மா வந்து ஹீரோ கிட்ட சொல்றாங்க இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு கால் வந்துச்சு, இந்த மாதிரி உங்களை அவசரமாக கூப்பிட்டாங்க அப்படின்னு. இவரு சரி போய் அடுத்த கேஸை பார்க்கலாம்னு சொல்லிட்டு எல்லாம் இங்கே பிரச்சனை முடிஞ்சு அப்படின்னு கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. ஹீரோயின் மட்டும் எல்லா பிரச்சனையுமே முடிஞ்சு அப்படின்னு நிம்மதியாக பெட்ல உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கா. அப்போ திடீர்னு உடம்பு வந்து உருக்குற மாதிரி இருக்கு, லைட்டாக எரியிற மாதிரி ஃபீல் பண்றா. என்னடா அப்படின்னு சொல்லிட்டு அவ பிரேசியரை கழட்டி அவ இன்னர் கார்மெண்ட்டை கழட்டி பார்க்கறா. அதுக்கு பார்த்தா அதுக்குள்ள ஏதோ ஒரு சீட்டு மாதிரி கிடைக்குது. என்ன சீட் அதுன்னு திறந்து பார்த்தா ஏதோ ஒரு பூதம் பாத்ரூம் போற மாதிரியும் அதுக்கு லெஃப்ட் சைட்ல வந்து இவளோட ஃபேஸும் ரைட் சைட்ல வந்து இந்த பேய் பிடிச்ச பொண்ணோட ஃபேஸுங்கிற மாதிரி வச்சு ஒரு மந்திர சீட்டு மாதிரி இருக்கு, நிறைய எழுதி இருக்கு. சம்மந்தமே இல்லாம இது 2 கனெக்ஷன்ல வேற இருக்கு. ஹீரோயின் போட்டோ அந்த ஃப்ரெண்டுக்காரி போட்டோ இருக்கிறதுனால இவங்க பார்த்துட்டு இப்படி யோசிச்சுட்டே உட்காந்துருக்காங்க. இப்பதான் வந்து ஹீரோக்கு வந்து ஒரு கால் வருது. கால் பண்றது வேற யாரும் இல்லை, ஹீரோட ஃப்ரெண்டு தான். அவர் வந்து என்ன சொல்றாருன்னா இந்த 7175 முன்னாடி இந்த மரத்துல எழுதினது ஹீரோயின்
ஓட ஃப்ரெண்டு வந்து அவங்க ஃபியான்சியை கொல்லும் போது சொல்லிட்டு இருந்த 7175 வார்த்தையோட மீனிங் என்னன்னு ஒரு ஃப்ரெண்டு கிட்ட கேட்டிருப்பாரு போல. அதை வந்து அவர் இப்பதான் கால் பண்ணி மீனிங் சொல்றதுக்காக கூப்பிட்டுருக்காரு. அவர் என்ன மீனிங் சொல்றாருன்னா 2000 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் வந்து கிறிஸ்டியானிட்டியை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்களாமா, இஸ்லாமியை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்களா. இப்போ அவங்க ரெண்டு மதத்துக்குமே ஒத்துழைச்சு போயிருக்கிறதுனால கிறிஸ்டியானிட்டியில ஜீசஸ் வந்து சிலுவையில அறையப்பட்டார் அப்படின்னு வரும். ஆனா முஸ்லிம்ஸ் வணங்குற அந்த குர்ஆன்ல வந்து அந்த மாதிரி வாசனை இருக்காது. அவர் அப்படியே உயிரோட இருக்காரு, அவர் அப்படியே வானத்துக்கு உயர்த்தப்பட்டார் அப்படிங்கிற மாதிரி வரும். இப்படி வேற வேற மாதிரி ரெண்டு இடங்கள்ல கொடுத்துருக்கிறதுனால இவங்க வந்து இஸ்லாம் இருக்கதே கன்சிடர் பண்ணிக்கிறாங்க. இட் மீன்ஸ் அவர் இன்னும் சாகல, அவர் உயிரோட தான் இருக்காரு. இந்த வசனம் வந்து குர்ஆன்ல வந்து அரபிக்ல வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு. இந்த 7175ங்கிற நம்பரை அப்படியே அரபிக்ல மாத்தி போட்டோம்னா VIVO அப்படிங்கிற மாதிரி வருது. அதுக்கு அர்த்தம் என்னன்னா நான் இன்னும் சாகல, உயிரோட தான் இருக்கேன் அப்படிங்கறதா இதோட பொருள். ஹீரோக்கு இந்த இடத்துல தான் ஒரு இடத்துல ஸ்ட்ரைக் ஆகுது. ஓ, அப்ப இது இன்னும் சாகலங்கிறத தான் இது திருப்பி திருப்பி அப்படி சொல்லிக்கிட்டே இருந்திருக்கு. இட் மீன்ஸ் அந்த ரெண்டு பொண்ணுங்களோட அப்பாவும் சேர்ந்து அதை முன்னாடியே கொண்டுட்டாங்க, ஒரு ஆவிதான் இருக்குங்கிற மாதிரி பேசிட்டு இருந்தாங்கன்னா அப்படி கிடையாது, அது இன்னும் உயிரோட அப்படியே முழுசாவே இருக்கு. இந்த கோட் வேர்டை டீகோட் பண்ண ஹீரோ அங்கிருந்து அவசரமா கிளம்பலாம், போய் காப்பாத்தலாம், ஏன்னா அது கண்டிப்பா இப்பயே செத்துருக்காதுங்கிறத புரிஞ்சுக்கிறாரு. இது பத்ததுக்கு சும்மா இல்லாம முன்னாடி ஒரு ஜீனா ஒத்த ஜீனா காட்டுக்குள்ள ஒரு மரத்துக்கடியில இருந்துச்சு, இப்போ கொண்டு போய் காட்டுக்குள்ள பல ஜீன்கள் கூட்டத்தோட சேர்த்து விட்டுட்டாங்க. இப்போ அதோட பவர் அந்த மிச்சதும் கூட கம்பைன் ஆகி இன்னும் ரொம்ப கூடி இருக்கும். அவசரமா அங்கிருந்து கிளம்பலான்னு பார்த்துட்டு இருக்கும் போது இந்த ஆடு மேய்க்கிறவர் வந்து இவர் கார் மேலேயே விழுகிறாரு, ரத்த கலரையா இருக்காரு மனுஷன். அவர்கிட்ட என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கும் போது அவர் சொல்றாரு இவரோட பொண்டாட்டி ஜீன் வந்து ஒரு விஷயத்த சொல்லிச்சாமா. என்ன விஷயம்னா இந்த பேய் பிடிச்ச பொண்ணோட அம்மாவும் அக்கா இல்ல தங்கச்சி, இவங்க ரெண்டு பேருமே பிளான் பண்ணி தான் ஹீரோயினை வந்து இந்த ஊருக்கே கூட்டிட்டு வந்திருக்காங்க. எதுக்குன்னா இப்போ இவங்க பொண்ணு இருக்குல்ல, இவங்க வீட்டு பொண்ணு மேல இருந்த அந்த ஜின்னை வந்து இந்த ஹீரோயின் மேல இறக்கிடலாங்கிறதா இவங்க பிளானா இருந்திருக்கு. இது எப்படியோ இந்த பொண்டாட்டி ஜின்னுக்கு தெரிஞ்சு அவர் ஆடு மேய்க்கிறவர்கிட்ட சொல்லி இப்போ இவர் வந்து இவங்க கிட்ட சொல்லிட்டாரு. இதை கேட்ட ஹீரோ அப்படியே ஆடி போறாரு. இவர் இதை சொல்லி முடிக்க அவர் அதுக்குள்ள அங்க என்ன இழுத்துட்டு போய் கொண்டுருது. ஹீரோ சரி அங்கே அவசரமாக வீட்டுக்கு போகலான்னு பார்த்தா ஹீரோக்கு பல உருவங்கள் தெரியுது. போகிற வழி ஃபுல்லாக அங்கங்கே ஃபுல்லாக பாம்புகளாக தெரியுது. சொன்ன ஜின் பாம்பு உருவத்துலையுமே இருக்கும் கெட்ட ஜின்கள்னு. அதே மாதிரி அங்கே ஃபுல்லாக பாம்பு உருவமாக தெரியுது. இந்த சைடு அந்த சீட்டை கண்டுபிடிச்ச ஹீரோயின் சைடு காமிக்கிறாங்க. இவ எந்திரிச்சா ஃப்ரெண்டு ரூமுக்கு போய் பார்க்குறா. ஃப்ரெண்ட் இப்போ நார்மலாக இருக்கால எப்படி இருக்கான்னு. ஃப்ரெண்ட் முழு பேயாவே மாதிரி பெட்டில் உட்காந்துருக்கா. உடம்பு ஃபுல்லாகவுமே முடி வந்துருச்சு. ஒரு மாதிரி நடுவில் ரத்தத்துக்கு நடுவுலையும் முடிக்கு நடுவுலையும் வசன்னு உட்காந்துருக்கா. இதை பார்த்து ஹீரோயின் கத்தி வெளியே போகலான்னு கிளம்புற நேரத்தில் அந்த அம்மாவும் அவங்க தங்கச்சியும் பிடிச்சி அப்படியே ஹீரோயினை படுக்க போடுறாங்க. ஆடு மேய்க்கிறவர் சொன்னது உண்மையாயிருச்சு, அவங்க அம்மாவும் அவங்க அக்காவும் நல்லவும் கிடையாது. அப்படியே அவங்க ரெண்டு பேரும் ஹீரோ இங்கே பிடிச்சி இழுத்துட்டு போறாங்க. அண்ட் அதுக்குள்ளேயுமே இங்கே எப்படியும் ஹீரோ வந்து சேர்ந்துடுறாரு. இந்த பேய் ஓட்டுறவர் வந்து சேர்ந்துட்டு சரி அப்படின்னு வீட்டுக்குள்ள யாரெல்லாம் இருக்காங்க சீக்கிரம் போய் ஃபர்ஸ்ட் ஹீரோயினை தான் காப்பாற்றணுங்கிறத புரிஞ்சுட்டு தேட ஆரம்பிக்கிறாரு. ஸ்டார்டிங் சீன் அந்த கை உடைஞ்ச ஆண்டி இருப்பாங்கல்ல, அவங்க நாமளும் கெட்டவங்க நினைச்சிட்டு இருப்போம். அவங்க பார்த்தா ஒரு ஓரத்தை செத்து கிடக்குறாங்க. அவங்களோட ரெண்டு காலுக்கு நல்ல அவங்க மேல ஒரு பெரிய மலைப்பாம்பு ஊறிட்டு இருக்கு. இதெல்லாம் பார்த்தா ஹீரோ சரி நிலைமை கைமீறி போச்சுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு இன்னும் அவசரமா தேட ஆரம்பிக்கிறார். எங்கேயுமே யாருமே இல்லை. அண்ட் இந்த ஜின்னு பொண்ணோட அந்த பெட்ரூமுக்கு அவர் போய் பார்த்தா அது ஃபுல்லாவுமே இவர் முதல் நாள் வந்து அன்னைக்கு ஒரு சிம்பிள் தூக்கி போட்டிருப்பார்ல கண்ணு உருவம், இது கூட சாத்தனோட சிம்பிள்னு சொல்லியிருப்பார்ல, அது மொத்தமே இவர் பெட்ல தான் கிடக்குது. அண்ட் இவர் அப்படியே அங்கே தேடிக்கிட்டே இருக்காரு. அங்கே வேற ஏதாவது கிடைக்குதான்னு பார்க்கும் போது இந்த பொண்ணோட பிராக்குல இருந்து எடுத்த அந்த சீட் இருக்குல்ல, அந்த பூதம் பாத்ரூம் போய் பார்த்தா அவங்க ரெண்டு பேர் போட்டோ ஓட்டிருக்குமே, அதை வந்து இவர் கையில கிடைக்குது. அவர் அதை இவர் பாக்குறாரு. பார்த்ததுமே இவருக்கு டக்குன்னு விஷயம் புரிஞ்சிருது. சரி எவ்வளவு முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் போய் இவளை மட்டும் காப்பாத்திட்டீங்க கிளம்பிடலான்னு வேகமா தேட ஆரம்பிக்கிறாரு. இவர் அப்படியே வெளியே போய் வீடுக்குள்ள இல்லைன்னு தெரிஞ்சதுனால வெளியே போய் தேட ஆரம்பிக்கிறார். டக்குன்னு பார்த்தா இவ்வளவு நாளா பேய் பிடிச்ச பொண்ணா இருந்தவே இப்போ முழு பேயாவே மாறி நிக்கிறா. இவர் மேல ஒரே தாவு இவர் அப்படியே ஒரு கிணத்துக்குள்ள தள்ளுறா. அப்புறம் பார்த்தா அவங்க அம்மாவும் அவங்க தங்கச்சியும் வெளியே தான் நின்றுட்டு இருக்காங்க. சரி இவங்க ரெண்டு பேரும் இவருக்கு உதவி செய்வாருன்னு பார்த்தா மேல இன்னும் கல்ல போட்டு இவருக்கு சமாதியே கட்டுறாங்க. அண்ட் அந்த சைடு வந்து ஹீரோயினை காமிக்கிறாங்க. அவங்க ஹீரோ பேரை சொல்லி கத்துன்னு கத்திட்டு இருக்காங்க, உதவி செய்யுன்னு. அண்ட் அவங்கள படுக்க போட்டு அவங்க மேல இது ஒரு டப்பா மாதிரி ஒரு பெரிய படகு மாதிரி இருக்கு. அது அப்படியே அவங்க மேல ஃபுல்லா கமுத்து போடுறாங்க. ஒரு கஃபின் மாதிரி இருக்கு. இந்த கஃபின்குள்ள ஹீரோயினும் இருக்காங்க. அவங்களுக்கு ஏதோ ஒரு மாதிரியான துர்நாற்றம் மயக்கம் வர்றது இந்த மாதிரிலாம் நடந்துட்டு இருக்கு. ஹீரோயின் கேட்கறாங்க என்ன மட்டும் எதுக்கு இப்படி படுத்துறீங்க அப்படின்னு. அதுக்கு அவங்க அம்மா என்ன சொல்றாங்க, இது ஓன் தப்பு கிடையாது, உங்க அப்பா உன்னை மட்டும் பத்திரமா ஊர்ல இருந்து வெளியே கூட்டிட்டு போய் நல்லா வளர்த்தி உன்னை மட்டும் டாக்டர் ஆக்கிட்டாரான. ஏன் பொண்ணு இங்க பாரு கஷ்டப்பட்டு பேய் பிடிச்சி கஷ்டப்பட்டு இருக்கா, இவ கஷ்டப்பட்டது போதும், இது ஓன் டர்ன், இதுக்கப்புறம் நீ தான் இதை அனுபவிக்கணுங்கிற மாதிரி பேசுறாங்க. என்னென்னமோ வெளியே மந்திரங்கள்லாம் ஓத இவளோட ரெண்டு கால்கள்லயும் ரெண்டு பாம்பு அப்படியே வந்து ஊறிக்கிட்டு வருது. பயங்கரமா கத்திரத்தோடு இது முடிக்கிறாங்க. அண்ட் இதுல வந்து என்ன தெரியுதுன்னா அங்கிருந்து அந்த ஜின் இவளுக்குள்ள ஏறிடுச்சு. அண்ட் இந்த இடத்துல இந்த படமும் முடியுது. ஆனால் கடைசியில் வந்து கொஞ்சம் வேர்டிங்ஸோடையும் முடிக்கிறாங்க. இந்த கிணத்துக்குள்ளே இருந்தார்ல ஹீரோ, அவரை வந்து ஊர் மக்கள்லாம் சேர்ந்து காப்பாற்றிட்டாங்க. ஆனால் தலையில் இருந்த பலத்த அடினால அவருக்கு பழசு எல்லாமே மறந்து போயிடுச்சு. இந்த கஃபேனுக்குள்ளே இருந்த ஹீரோயினுக்கு என்ன ஆச்சுன்னு யாருக்கும் தெரியல. அப்புறம் அந்த 3 பேர் இருக்காங்கல்ல, அம்மா அந்த பேய் பிடிச்ச பொண்ணு அவங்க தங்கச்சி, அவங்கெல்லாம் இதோட அப்படியே அந்த ஊர்லேருந்து ஓடி போகிறாங்க. அண்ட் இது வந்து ஒரு உண்மை சம்பவத்தை மையமாக வச்சு எடுக்கப்பட்ட படமா. அண்ட் இதோட நெக்ஸ்ட் பார்ட்டை நம்ம நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம். கரத் ஸ்கைரோஃபாம் இது பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இன்னும் வீடியோஸ்க்கு கமெண்ட்ஸ் பண்ணிடுங்க. பாய்.